ஜனார்தன் திவேதி வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு கருத்து சொல்றாரு. அதை மறுத்து சோனியா காந்தியும் கருத்து சொல்றாங்க. சோனியா காந்தி கருத்து சொன்ன உடனே டாக்டர் கலைஞர் அதை வரவேற்கிறார். இது எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு நடக்கக்கூடிய திரைக்கதையா? அல்ல, நான் என்ன சொல்றேன், இது வந்து நீங்க வந்து எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தேர்தலினுடைய பார்வையிலையும் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தினுடைய பார்ப்பதும் வந்து தவறு. நான் வந்து இடஒதுக்கீடுங்கிற ஒரு மாபெரும் கொள்கைக்கு ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்தை நிறைவேற்ற ஆபத்து இல்லாம காக்கிற ஒரு மாபெரும் பணியை சோனியா காந்தி செய்யறாங்க. அதனால நமக்கு அவங்களோட கூட்டணி இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு புதுசா பதில் சொல்லல. நான் தான் சொன்னேன், சமூக நீதிக்கான முன்னெடுப்புகளை திராவிட இயக்கங்கள் எடுத்து அதை செயல்படுத்தி இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திகழ்ந்த நாட்களை எல்லாம் கலைஞர் நினைவில் கொண்டுதான் அத்தகைய நிலைப்பாடுகள் தொடர்ந்து தமிழகத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலே காங்கிரஸ் தலைமையும் காங்கிரஸ் ஆட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அவசியம் என்று அவர் உணர்ந்திருப்பதால் தான் இன்னைக்கு உடனே சொல்றார். நீங்க வந்து சோனியா காந்தி வந்து கலைஞரோட வேண்டுகோள் கேட்டா வந்து அந்த அறிவிப்பு கொடுத்தாரு. ஜனார்தன் திவேதி அறிவிப்பு வந்து காலையில 10 மணிக்கு வந்து என்று சொன்னால் 1 மணிக்கு வந்து சோனியா காந்தி அம்மையார் அவர்களுடைய அறிவு. ஏன்னா she knows the dangerous trend. இந்த நாட்டில் வந்து சமூக நீதிக்கு புறம்பான ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு மூத்த அரசியல் தலைவருங்கிற முறையில் கலைஞர் அதை பாராட்டுகிறார். அதை வந்து நீங்க தேர்தல் கண்ணோட்டத்தோட பார்க்கணுங்கிற அவசியம். அப்போ தேர்தல் வந்து காங்கிரஸ் தனியாகவும் திமுக தனியாகவும் தான் தமிழ்நாட்டில் சந்திக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைப்பவர்கள் நான் ஒருவன். அதை சொல்வதற்கு எனக்கு வெட்கம் இல்லை, அதை சொல்வதற்கு எனக்கு தயக்கமும் இல்லை. அந்த மாதிரி நடப்பது என்பது பெரிய இழப்பு. யாருக்கு? கட்சிகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு மட்டும் என்பதில்லை, அது தற்காலிகமானது. அதை சரி செய்வதற்கான சூழ்நிலை வந்து வாய்ப்பு கிடைக்குமானே நான் சந்தேகப்படுறேன். இப்போ வந்து நவ் ஆர் நெவர்னு சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோமோன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதை போன்ற ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய சரிவுகளையும் இழப்புகளையும் மீண்டும் சரி செய்து இதை முன்னெடுத்து செல்வதற்கான தலைவர்கள் கிடைப்பார்களா, அதற்கான அரசியல் சக்தி இருக்குமா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா நீங்க வெளிப்படுத்துற அந்த உணர்வு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த சூழல்லையும் காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு மு.க. ஸ்டாலின் சொன்னதாகத்தான் செய்திகள்ல பார்க்க முடியுது. நான் இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறேன். அதாவது இது காங்கிரசிற்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியாகவோ அல்லது ஒரு அரசியல் கூட்டணியாகவோ நான் நினைக்கவில்லை. ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ், அதுக்காக வந்து அவர்கள் செய்ய வேண்டிய முன்னெடுப்பாகத்தான் அதை நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து திமுகவோட உள்ள உறவை பற்றியும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு நெருக்கம் அவசியம் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்றீங்க. நாடாளுமன்றத்திற்குள்ள அந்த நெருக்கமும் அந்த இணக்கமான செயல்பாடும் இன்னும் தொடர்ந்து தான் இருக்கா? நாடாளுமன்றத்திற்குள்ள இதுவரை மத்திய அரசை வந்து முடக்குகிற ஊனப்படுத்துகிற எந்த செயலையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. இந்த 15வது நாடாளுமன்றம் வந்து மிக மோசமாக செயல்பட்ட நாடாளுமன்றம் அப்படின்னு ஊடகங்கள் எல்லாத்துலேயும் தலையங்கங்களும் கட்டுரைகளும் பார்க்க முடியுது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் 165 மசோதாக்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. கட்சிகளை ஒருங்கிணைத்து நாடாளுமன்றத்தை செயல்பட வைப்பது ஆளும் கட்சியினுடைய பிரதான பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து காங்கிரஸ் தவறிவிட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன்? அதாவது காங்கிரஸ் கட்சி என்ன செய்திருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்கட்டும், மொத்தத்தில் வந்து இன்னைக்கு வந்து பார்லமெண்டரி டெமோக்ரஸி வந்து இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபேஸுங்கிறத நாம் எல்லோரும் ஒத்துக்கணும். இது வந்து பாராளுமன்றத்திற்கு உள்ளே நடக்கின்ற செய்திகளும் பாராளுமன்றத்திற்கு வெளியே நடக்கின்ற செய்திகளும் நமக்கு சொல்லுகிற வலுவான கருத்து என்னவென்று சொன்னால், பாராளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப அபாய கட்டத்திற்குள் போயிருக்கிறதுங்கிற செய்தியை தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து யாருன்னு ஒரு கட்சியோ இன்னொரு கட்சியோ நான் குற்றம் சொல்ல விரும்பலை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து எப்படி வந்து சரியான குற்றச்சாட்டு இல்லைன்னு நான் மறுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தான் இன்னைக்கு பெரிய அவசரம். நாங்கள் வந்து கை நிறைய சட்ட முன்வடிகள் வைத்திருக்கிறோம். இந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றினால்தான் நாங்கள் மக்கள் மத்தியிலே போய் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான எங்களுடைய அஜெண்டாவை சொல்ல முடியும், இவ்வளவு சட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம்னு சொல்லி. ஆகவே காங்கிரஸ் கட்சி எந்த சூழ்நிலையிலையும் பாராளுமன்றம் நடக்கக்கூடாது என்று நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சொன்னால் அது ஒரு பெரிய அபாண்டம். ஆகவே இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தை முடக்குகின்ற பணியை செய்கின்றவர்கள் யார் என்று சொன்னால், யார் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அந்த அரசியல் ஆதாயம் உதாரணமாக நான் என்ன சொல்றேன், இடதுசாரிகள் கூட நீங்க எடுத்துங்க, அவங்க கூட இந்த கம்யூனல் வயலன்ஸ் பில்லுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்களா? அவங்களே இதை வந்து ஆதரித்து இந்த பில் வேணும்னு பேசினவங்க தானே. கம்யூனல் வயலன்ஸ் பில் வேணும்னு அவங்க கேட்டிருப்பாங்க. ஆமா, ஆனா மாநில அரசினுடைய அதிகாரங்களை பறிக்கிற மாதிரியான கிளாஸஸ் அந்த திருத்தத்தை கொண்டு வந்தாச்சு.
நீங்க வந்து மாநில அரசுகளுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு வந்து ராணுவத்தையோ துணை ராணுவ படைகளையோ அனுப்ப முடியும் என்கிற சரத்துக்களை நீக்கிவிட்டு மாநில அரசுகள் வந்து அனுமதியின் பேரில் தான் அவர்கள் கேட்டால் தான் அனுப்ப முடியும் அந்த சட்டத்தை திருத்திட்டோம். நான் என்ன சொல்றேன், அந்த திருத்தத்தை நீங்க கொடுங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை ஏன் முடக்குகிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய அரசியல் ஆதாயம் வரக்கூடாது நினைக்கிறேன். அது நிறைவேற்றப்படாமல் அங்கு நிறுத்தப்பட்டாலும் கூட அதுலேயும் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டே. நீங்க வந்து இந்த மாதிரி கொண்டு வரோம், ஆனா இதை நிறைவேற்ற விடாமல் பாரதிய ஜனதா கட்சி தடுக்கிறது அப்படின்னு சொல்லுவதே உங்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து நான் அடிப்பேன், நீ அழக்கூட கூடாது அப்படின்னு சொன்னா அது என்ன நியாயம்? நீ அடிச்சா நான் அழத்தானே செய்வேன். நீ வந்து என்கிட்ட வந்து நீ என்னை வேலை செய்ய விட மாட்டேங்கிற, வேலை செய்ய விடாம தடுக்கிற, என்ன வேலை செய்ய விடாம தடுக்குங்கிறதையும் நீ சொல்லக்கூடாது, அது அரசியல் ஆதாயம்னு சொன்னா என்ன நியாயம்? நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக ஒரே ஒரு கேள்வி. தனிப்பட்ட முறையில் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களை பற்றி தரக்குறைவாக பேசாதீர்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஆனா ஏற்கனவே நரேந்திர மோடியை சாவு வியாபாரின்னு சோனியா காந்தியை டிஸ்கிரைப் பண்றாங்க. டீ விற்கிறவர் தொடர் அப்படின்ற மாதிரியான மணிசங்கர் ஐயருடைய கூற்றும் வந்தது. இது எல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில மிக முக்கியமானவர்கள்லாம் அதே மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ராகுல் காந்தி இப்படி சொல்றதுல என்ன பெரிய பொருள்? அதாவது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதாவது சோனியா காந்தி சொன்ன டெத் மர்ச்சன்ட்ங்கிற வார்த்தைக்கும் மணிசங்கர் ஐயர் சொன்ன டீ வியாபாரின்னு சொன்ன சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதல் வந்து பொலிட்டிக்கல். முதல் தடவை சொன்னது வந்து நீ வந்து மரணத்தை விற்பனை செய்தவர் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதாவது மரணத்தை விற்பனை செய்ததன் மூலமாகத்தான் குஜராத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க முடிந்தது என்பதிலையும் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கருத்து கிடையாது. அதனால இன்னைக்கு சோனியா காந்தி சொன்ன கருத்துல அதை வந்து மோடி பேர் கூட சொல்லல, டெத் மெர்ச்சன்ட்ஸ் தான் சொன்னாங்க. மரணத்தின் வியாபாரிகளை வந்து நீங்க அடையாளம் கண்டு கொள்ளுங்கன்னா சொன்னாங்க. இவங்க உடனே அதை வந்து மோடியை தன்னை நினைப்பது வந்து அவர் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது. ஆனால் மணிசங்கர் ஐயர் சொன்ன வார்த்தைகள் வந்து அந்த சரியான வார்த்தைகள் அல்ல. நீங்க வந்து இன்ஃபேக்ட் உங்களுக்கு சொல்ல போனீங்கன்னா அடித்தளத்திலிருந்து வந்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களை வந்து தலைவர்களாக உருவாக்கி அவர்களை ஆட்சியிலே அமர்த்தி மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க தலைவர்களாக மாற்ற வரலாறு ஒரு இயக்கத்திற்கு உண்டு என்று சொன்னால் காங்கிரஸுக்கு தான் உண்டு. எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து ஒரு ஜவுளி கடையில் முளம் போட்டு வித்தார், கருப்பட்டியை துலாக்கோலில் வைத்து வித்தார், மெக்கபோனில் வந்து பொதுமக்களை கூட்டத்திற்கு அழைத்தார். அப்படிப்பட்ட தலைவரை வந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக மாற்றிய காங்கிரஸ் கட்சி நாங்கள் வந்து ஒரு மோடியை வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவரை பற்றி சொல்ல முடியும். ஆனால் இன்னொன்று சொல்லுங்க, அது எல்லாத்தையுமே அவர் வந்து ரொம்ப கிளவராக அரசியலாக்கிட்டார். அவர் டீ வியாபாரம் பண்ணினாருங்கிறதுக்கே எதுங்க எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் நாட்டில் உள்ள டீ வியாபாரிகளை பூரா ஒன்றா சேர்க்கறதுக்கு இதை வந்து ஒரு அரசியல் ஸ்லோகனை வச்சு பயன்படுத்துகிறாங்க. இருந்த போதிலும் கூட மணிசங்கர் ஐயர் சொன்ன வார்த்தைகளிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அது இட் இஸ் இன் புவர் டேஸ்ட். இன்னும் சில கேள்விகள் இருக்கு. இந்த நாட்டில் ஏன் அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சு கிடக்குது? பூட்டிய அறைகளில் இருந்து கொண்டு கட்சியின் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் என்ன நியாயம் இருக்கு? 5 அல்லது 6 பேர் வந்து பூட்டிய அறைகளில் உட்காந்துட்டு எல்லா விதமான கொள்கை முடிவுகளையும் எடுக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதை இப்போ உங்க கூட நான் விவாதிக்க விரும்பல. ஏன்னா அந்த கேள்விகளை இப்ப எழுப்பி இருக்கிறதே ராகுல் காந்தி தான். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புதிய தலைமுறை தொலைக்காட்சி உங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.